கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம என்சர்க்லிங் காட் இதனுடைய இன்னைக்கு செகண்ட் பார்ட்டை ஜாதிக்கு இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்லும். கிருபை எம்மை சூழ்ந்து கொல்லும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம், யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவில் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எமை சூழ்ந்து கொல்லும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் இயேசு கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவாம். கிருபை எமை சூழ்ந்து கொல்லும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார், கர்த்தர் இவ்வாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கால் வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எமை சூழ்ந்து கொல்லும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து பலம் பெருக, ஆண்டுகள் நன்மையினால் முடி சூழ்ந்து பலம் பெருக. தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், காத்திருந்தே அடைவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எமை சூழ்ந்து கொல்லும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார், ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் வல்ல மகிழும் கர்த்தரை வாழ்ந்திடுவார், காத்து தவிக்கும் வல்ல மகிழும் கர்த்தரை வாழ்ந்திடுவார். கிருபை எமை சூழ்ந்து கொல்லும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் காண்டடைந்தோம் கிருபை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ்லார், பாலசுந்தரி பிரைஸ்லார், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார். நம்ம ஒரு தொடர் செய்தி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போன செய்தியில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்திருக்குன்னு தாவிச்சோம். அது எவ்வளவு சந்தோஷமான காரியம் பார்த்தீங்களா? ரட்சணிய பாடல் அது சூழ்ந்திருக்கும் போது ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியில் வர பாடல் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே எத்தனை நன்மைகள் பாடலாம். கிருபை எம்மை சூழ்ந்து, கிருபை சூழ்ந்து நம்ம உட்கார முடியுமா? நம்ம பாட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமான காரியம் சூழ்ந்து கொண்டிருக்கு. ஒரு தீர்க்கதரிசி சொல்றார், ஆண்டவரே என் தலையில பாசி சூழ்ந்து, கடல் பாசி சூழ்ந்துட்டு இருக்குது என் தலையிலங்கிறார். சந்தோஷமா இருக்குமா வருத்தமா இருக்குமா? வாசிப்போமா? யோனா 2வது அதிகாரம் 5வது வசனம். யோனா 2:5. தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கிட்டு, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. ஆழி, ஆழினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடலுக்குள்ள ஒரு நீர் ஓட்டம் இருக்கும், அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இங்க சிக்கனா டெத். இப்ப ரச்சனைகள் பாடல் கொண்டு வரும்போது சந்தோஷமா இருக்கு.
கிருபை எம்மை சூழ்ந்து கொண்டு நம்ம பாடணும், அது நல்லா இருக்கும். ஆனா இது ஏன் நடந்தது? ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் எதற்காக இதை செய்தார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆண்டவர் ஒரு முகாந்திரம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டார். தாவீது சொல்லுகிறார், சின்ன பையன் கோலியாத் இருக்கிற இடத்துல வந்திருக்காரு. அன்னைமார கேட்கறாங்க, டேய் உனக்கு இருக்கிற கொஞ்சம் ஆடை விட்டுட்டு ஆடா வந்திருக்க அப்படின்னு. நான் முகாந்திரம் இல்லாமல் சாடிக்க வர மாட்டேன். ஒரு முகாந்திரம் இருக்கு. அந்த முகாந்திரம் என்ன நமக்கு தெரியும். சரி, ஆண்டவர் ஏன் ஒரு யோனாங்கிற ஒரு தீர்க்கதரிசியுடைய தலையில கடல் பாசி ஆழி சூழ்ந்துகள்ல வைத்தார் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். காரணம், அவர் செய்ய நினைப்பது தடைப்படாது. யோக சொல்லுகிறார், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைப்பது ஒரு நாளும் தடைப்படாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவேன். அது உங்களை அதுபோல இங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஏன் இதை அனுமதித்தார்னா கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, யோனா 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கணும். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. ஆண்டவர் ஒரு சிலரை தெரிந்து கொள்வார். எல்லாருக்கும் இந்த கிருபையை கொடுக்க மாட்டார். எல்லாரும் தீர்க்கதரிசி ஆக முடியாது. இப்ப நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க, அதை நம்ம பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகின்னு சொல்ற யோனா என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோனா 1வது அதிகாரம் 2வது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திற்கு வந்து எட்டினது என்றார். யோனாவுக்கு பிடிக்கல இந்த செய்தியை சொல்றதுக்கு. ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல. நீங்க சரித்திரத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா, இவர்கள் ஒரு காலத்துல இஸ்ரவேலர்களை துன்பப்படுத்தினார்கள். இவர்களுடைய டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கைதியா சிக்கிட்டா அவங்க தோலை லிட்டரலா உரிச்சிருவாங்களாம். லிட்டரலா தோலை உரிக்கிறதுனா அந்த ஸ்கின் அப்படியே ஷேப் பண்ணி விட்டுருவாங்க. உடம்புல மேல இருந்து கீழே தோலை இருக்காது. இந்த கத்தி வச்சு ஒரு இழுச்சுவாங்க. உடம்புல மேல இருந்து கீழே ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். எரியும் எரியும் எரியும். கொஞ்ச நேரத்தில் வேதனைப்பட்டு சாகணும். இப்படி எத்தனையோ யூதர்களை இவங்க கொலை பண்ணியிருக்கிறாங்க. சரித்திரம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்கள் இப்ப ரட்சிக்கப்படுறது இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால ஆண்டோடைய பிளான் இவருக்கு பிடிக்காதனால என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய நோக்கம் என்னன்னா, நீ போய் பிரசங்கி. 2வது, அதற்கு விரோதமாக பிரசங்கி. பிரசங்கத்தை செய்த ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். பிரசங்கத்தை செய்த ஒரு மனிதன் வாசிப்போமா? 2 பேதுரு 2:5. 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. ஆண்டவர் ஒரு பிரசங்கம் பண்ணுனா நோவா செய்தார். நோவாவை நீங்க பாத்தீங்கன்னா, தன் காலத்துல அவர் வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு நீதிமான். அவர் காலத்துல இந்த மாதிரி பைபிள் கிடையாது, பிரசங்கியாக கிடையாது. ஆண்டவர் அவர்கிட்ட டைரக்டா பேசுறத சொல்லுவார். இப்படி சொல்லுகிறவர் என்ன பாத்தீங்கன்னா, அந்த பிரசங்கித்த நோவாவாக்கிய முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி நிறைந்த உலகத்திலிருந்து ஜனத்தை காப்பாற்றினார். இது எதுக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒன்று சொன்னா நம்ம செய்யணும். இப்ப முதல் செய்தியில ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்தது தாவீது சொல்றார். ஆனா இங்க ஒரு தீர்க்கதரிசி யோனா, என் தலையை சுற்றி பாசி சூழ்ந்திருக்குது, கடல் ஆளி என்னை சுற்றிட்டு இருக்குது அப்படிங்கிறார். நோக்கம் என்னன்னா, பிரசங்கிக்க சொன்னாரு, இவருக்கு பிடிக்கல. இந்த ஊழியத்துல வந்தாச்சுன்னா நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு ரிலேஷன்
உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்காரா, நீங்க அதை கரெக்டா செய்யணும். அதுல ஆப்ஷனே இருக்கக்கூடாது. சரி, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதியை பிரசங்கித்த நோவா 8 பேர் காப்பாற்றப்படுகிறார்கள். 6வது வசனத்தை வாசிக்கிற 2 பேதுரு 2வது அதிகாரம் 6வது. சோதம் கொமரா என்னும் பட்டணத்தை சாம்பலை கவிழ்த்து போட்டு ஆக்னிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியை நடப்பதற்கு திஷ்டாங்கமா வைத்திருக்கிறது. திஷ்டாங்கம்னா ஒரு உதாரணம். நான் உங்களுக்கு நிறைய கதைகள் சொல்வேன். கதைன்னு சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் உதாரணம். இன்னைக்கு ஆண்டவர் 2 வகையான மக்களை உதாரணமா வைத்திருக்கிறார். ஒரு கூட்டத்தார் அவங்கள உதாரணமா இருக்கிறாங்க, ஆனா அவங்க நமக்கு மாடலா இருக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சந்தன வீரப்பன் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த பயங்கர ஹீரோ மீச வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் நமக்கு ஹீரோ கிடையாது. ஆனா மிஷனரிஸ்டைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் உம்ரான், அவர் வாழ்க்கை நமக்கு ஒரு திஷ்டாங்கமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை போல பாடுகள் அனுபவித்தவங்களை நீங்க பார்க்க முடியாது. ரத்தம் சிந்தின அப்போஸ்தலர்னு அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. சரி, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும், அதுல நோ ஆர்கியூம். சரி, காப்பாற்றப்பட்டது. இப்ப இந்த யோனா அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினது என்றார். யோனா 1:2. அக்கிரம் எங்க போயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய சமூகத்துக்கு போயிருச்சு. இது போல நடந்தத சோதம் கொமரா பட்டணத்தில் நடந்தது நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, அதை வாசிச்சு பார்ப்போமா? சோதம் கொமரா பட்டணத்துல அக்கிரமம் எப்படி பரலோகத்துக்கு போய் எட்டிச்சிருக்கு. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 13. ஆதியாகமம் 19:13. இப்ப ஒவ்வொரு தேசத்திலையும் பாவிகள் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் இருப்பாங்க. பரிசுத்தவங்களும் இருப்பாங்க, பாவிகள் இருப்பாங்க. இப்ப ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். கங்கைங்கிற ஒரு நதி இருக்குது. அதுல போய் குளிச்சா பாவம் போயிரும்னு சொல்லி இங்க இருந்து மக்கள் அங்க போவாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எவனா அதில் குளிப்பாங்க. அதை பிணங்கள் மிதந்துட்டு இருக்கும், கொன்னால போய் குளிக்க மாட்டான். இப்போ இவங்க இங்கிருந்து அங்கே ஒரு நம்பிக்கையோட போய் என்ன செய்றாங்க, அங்கே ஒரு இது புண்ணிய ஸ்தலம், இதில் நாங்கள் குளிச்சா எங்கள் பாவங்கள்லாம் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்துடுவாங்க. எங்கே வருவாங்க? கன்னியாகுமரிக்கு வருவாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்களுடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கு, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். 2 தேவதூதர்கள் 19வது அதிகாரம் சோதம் வாசல்ல நிக்கிறாங்க. அவர்களை லோத்து பார்க்கிறாரு. பார்த்து வீதியில் இருக்காதீங்க, உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு கேவலமான காரியத்தை அவங்க செய்யறாங்க. அதனால ஆண்டவர் செய்றாரு, இவங்களை அழிக்க சுத்தமானார். இது எங்க போகுது? பரலோகத்துக்கு போய் அந்த கூக்குரல் ஏற்றுது. அதனால ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24. அப்பொழுது கர்த்தர் சோதோம் மேலும் கொமரா மேலும் கந்தராலே வானத்திலிருந்து வந்த அக்னி கந்தகம் எல்லாம் அழிச்சிருச்சு. ஆண்டவர் இப்ப நம்மளால கிருபையா இருக்கிறார். அமெரிக்காங்கிற ஒரு தேசம் இருக்குது, அது பாவம் மேக்சிமம் இருக்கும், இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா அங்க இருக்கிற ஊழியக்காரர்களுடைய ஜெபம் ஆண்டவருடைய கையை கட்டி வச்சிருக்கு. அதுபோல இங்க ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதன் லோத்தை காப்பாற்றுறதுக்காக ஆண்டவர் ஃபுல் சிங்ல அதை சப்போர்ட் பண்றாங்க. சரி, ஆண்டோடைய நோக்கம் என்ன நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஆண்டோடைய ஒரு பெரிய ஒரு வல்லமை அது என்னன்றது நான் உங்களுக்கு பாடலா காமிச்சேன். இல்லாம வாசனத்துல அதை பார்க்க போயிடும். எடுத்துக்கொள்ளணும்னா யோபு 42வது அதிகாரம். யோபு 42:2. இதைத்தான் ஃபாதர் இந்த வசனத்துல தான் பாடல் இருக்கார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது அறிந்திருக்கிறது. ஆண்டவருக்கு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நினைவே பட்டணம் ரட்சிக்கப்படணும். அதற்காக ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார், அது யோனா. ஆண்டவர் பிளான்ல சில மாறுதல்கள் உண்டு பண்ணுவார். இவர் மட்டும் ஒழுங்கா டிக்கெட் எங்க எடுத்துருக்கணும்? 1வது அதிகாரம் 3 யோனா. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தார்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுது.
ரன்னிங். ஏன்னா நமக்கு சில காரியங்கள் பிடிக்காது. பிடிக்கல நம்ம செய்வோம், ஓடியே போயிடும், கிட்டே வரமாட்டோம். ஒரு சிலரால் என்னால் இணைந்து போக முடியாது. அவங்க ஊழியக்காரில் இருப்பாங்க, நான் அவங்கள இருந்து முடிஞ்சளவு நான் தனியாக போயிடுவேன். ஏன்னா அவர்களுடைய சில காரியங்கள் எனக்கு ஒத்து வராது. விருதுநகர்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அவர் தூத்துக்குடிக்கு போய் என்னுடைய மகளுடைய சொந்தக்காரங்க வீட்டில் போய் ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னார். அது என்ன தீர்க்கதரிசனம்? கேவலமான தீர்க்கதரிசனம். அவங்க கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. அந்த கணவன் பயங்கர குடிகாரன். அப்படி ஒரு குடிகாரனா பார்க்க முடியும். இந்த பொண்ணு ஜெபித்து அவங்க வீட்டில் 2-3 பொம்பளை பிள்ளை இருக்காங்க, அதுக்காக ஜெபிச்சுக்கிட்டே அந்த பிள்ளை. இந்த மனுஷன் ஒரு ஆமை மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போய் அவரை பார்த்து கையெடுத்து வணங்கி, நீங்க ஆண்டோடைய ஊழியத்தை செய்றீங்க, என்னது உங்களை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, இதே மாதிரி நீங்க என்ன ஓடிட்டு இருக்கும். அந்த பொண்ணை பார்த்து, ஆண்டோடைய சாபம் மேல வருது, ஆண்டவருக்கு விரோதமா நீ வாழ்ந்துட்டு இருக்கன்ட்டு டப்பான்னு பொய் பொய்யா சொல்லிட்டார். என் மக என்ற சொல்லி, அப்பா என்னப்பா நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதாப்பா அந்த ஆள்கிட்ட என்ன ஒரு வீட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டார் அப்படின்னு. இவர் ஒரு தீர்க்கதரிசனம் ஒரு 4-வேல போறார். எல்லாருக்கும் தெரியும் தப்பா இதனால குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு விருந்தினர் சமூகத்தை விலகி இருக்காங்க. இன்னைக்கு இருக்காங்க, இன்னைக்கு அவர் இருக்காரு. சரி, இப்ப பாருங்க, தர்ஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு பார்க்கிறாரு. போர்டு போட்டிருக்கு, தர்ஷு பட்டணம், இன்னும் 1/2 மணி நேரத்தில் கப்பல் கிளம்பும், யார் யாரெல்லாம் உள்ள போகணுமோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துருக்கிட்டு ஓடுறாரு. நம்ம போக வேண்டிய இடம் தர்ஷுன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. ஆனா இந்த தர்ஷுங்கிற இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நோக்கம் என்ன, இதான் நம்ம பார்க்க போறோம். அவருடைய நோக்கம் என்னங்கிறது நம்பர் 1 என்ன எழுதிக்கோங்க. 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். தேவனுடைய நோக்கம் அவர் இருதயத்தில் இருக்கிறது நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். இவர் தர்ஷுக்கு போராட்டத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நோக்கம் இதாங்க. 3வது அதிகாரம் யோனா 3:5. ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு என்ன ஆசை, என்னை நம்பு, என்னை விசுவாசி, எனக்கு இதுக்கு செய்யறதுக்கு வல்லமை உண்டுன்னு சொல்லி இருதயத்தில் நம்பு, நாம் இதையை பார்த்துக்கிறேன். அதை விசுவாசிச்சாங்க. காரணம் இவர் கீழ்ப்படிந்தார். ரைட், நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது வசனம் 3:6. இந்த செய்தி நினைவா ராஜாவுக்கு எட்டினது. அவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து நான் உடைத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரட்டை விட்டு சாம்பல் உட்கார்ந்து. யாருக்கு மேக்சிமம் பவர் இருக்கோ அவரே சந்திக்கிறார். ஒரு பிரசங்கத்தை நீ பண்ணு, இதை நான் செய்கிறேன்னு சொல்லி அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். ஃபர்ஸ்ட் அந்த மேல விசுவாசம் இருக்கணும். 2வது மனம் திருமணம். மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனா இருந்தாலும் அவர் பிரசங்கம் பண்ணார்னா ஆடிடுவார். இதான் 2வது நோக்கம். 3வது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது வசனம். இதுவரை உபவாசம்னா என்னன்னு தெரியாது. மனுஷர், மிருகம், மாடு, ஆடு ருசி பாராமனு தண்ணி குடியாம இருக்கு. இன்னைக்கு பைபிள்ல எங்கேயுமே இதை நீங்க பார்க்க முடியாது. ஆடு மாடெல்லாம் உபவாசம் இருந்ததுன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு ஆண்டோடைய சித்தத்தின்படி யோனா பிரசங்கம் பண்ணாரோ, இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க பார்க்கலாம் நினைவா பட்டணத்தில். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய எச்சரிப்பு பாருங்க. 8வது தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியும் தம்முடைய கையை விட்டு திரும்ப கடவுள். இப்போ மனம் திரும்ப ஒரு பெரிய கான்செப்டை யோனாவுடைய பிரசங்கம் செய்தது. இதுதான் தேவனுடைய நோக்கம். இது செய்தால்தான் ஆண்டவரால் ப்ரொசீட் பண்ண முடியும். சரி, அடுத்து பாருங்க. ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். அவர் செய்ய இருக்க காரியங்களை பார்த்தார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னா செய்வார். அவர் மனம் மாற மனுஷன் அல்லன்னு சொல்லி பார்க்கணும். ஆனா மனம் திரும்புவார். எப்ப மனம் மாறுவார்னா, நீ திரும்ப நான் திரும்பிடுவேன். இதுதான் ஆண்டோடைய நோக்கம். சரி,
இப்ப யோனா 1வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 1:5 கடைசி வசனம் பாருங்க. அவன் கப்பலின் கீழ்த்தட்டிலே போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணி. டீப் ஸ்லீப். இந்த டீப் ஸ்லீப்ங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பிச்சு கேட்டா அப்பதான் கிடைக்கும். நான் நினைவு பட்டணத்துக்கு போகிறத விட்டுட்டு தர்ஷிக்கு நான் வந்துட்டு போறேன். இப்ப நீ யார் என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியும்? இது ஒரு இன்னர் ஹாப்பினஸ். ஆனா ஆண்டவர் விட மாட்டார். காரணம், அவர் செய்ய நினைப்பது ஒரு பொழுதும் தடைப்படாது. இது இவர் போகிற இடம் தர்ஷு பட்டணங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போமா? அப்போஸ்தலர் 22வது அதிகாரம். சவுல் மனிதனை ஆண்டவர் பவுலாக மாத்துறது இங்கதான் பாருங்க. அப்போஸ்தலர் 22வது அதிகாரம். நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்ஷு பட்டணத்திலே பிறந்து, இந்த பட்டணத்தில் பிறந்தவர். இவர் என்ன செய்தார்னா கமாலுடைய பாதத்தில் உட்கார்ந்து வைராக்கியம் இருந்த நபர். இப்படிப்பட்ட ஒரு நபரை எங்க படிச்சாரோ அதே தர்ஷு பட்டணத்துக்கு போயிட்டு வாழ்ந்த காலங்கள் வேற, ஆனா அதே இடம் போறாரா? நீ போ, நான் உன்னைய பார்த்துக்கிட்டுவேங்கிறார். சரி, 22வது அதிகாரத்துல 6வது வசனத்தில் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்படியே நான் பிரயாணப்பட்டு தமஸ்கு சமீபமான வந்து மத்தியான வேளையிலே சடிதியிலே வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி அதை என்னை சுற்றிலும் பிரகாசித்தது. இங்கே ஒரு சுற்றிலும் உங்களுக்கு நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ரட்சணைய பாடல் சுத்துது. 2வது என்ன சுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆழி கடல் பாசி. ஆனா இங்க சவுல பவுலாக மாத்துறது ஒரு பேரொளி அவரை சுற்றுது. சுற்றுனால 11 அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையேற்றவன். இப்படி பார்வையேற்று போனவனை ஆண்டவர் சார் அவருடைய ஊழியத்துக்கு கூட்டு வந்தார். சரி, ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இப்ப 3வது அதிகாரம் 2வது வசனத்துல யோனா 3:2 நீ போய் இனி எழுந்த மகாநகரமாகிய போய் நான் ஒரு கற்பித்த வார்த்தையில அதற்கு ஒரு பிரசங்கி. சரி, இவர் பிரசங்கம் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டைம் லிமிட் கொடுத்தாரு. 40 நாள்ல இது கவில போடுறது. ரைட். இப்ப கடல் பாசி சூழ்ந்து இவர் எப்படி ஆண்டவர் சரி பண்ணார் அதான் நம்ம பார்க்க போறோம். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒரு வசனத்தை காட்டப்படும். இதுதான் இந்த செய்தியுடைய அடிப்படை. மத்தேயு 12வது அதிகாரம். மத்தேயு 12வது அதிகாரம் 39. அதற்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த பொல்லாத விபச்சார அடையாளத்தை தேடுங்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை வரும். யோனா மீனின் இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றிலே இருந்தது போல அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை எதோட ஒப்பிடுகிறார்னா யோனாவோட. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். அதே மத்தேயு 16:4. மத்தேயு 16:4 இந்த பொல்லாத விபச்சார யோனா தீர்க்கதரிசன அடையாளம். அப்ப இந்த யோனா மீன் வயிற்றுல எப்படி இருந்தான் அதான் முக்கியம். நிறைய பேர் பெரிய கான்ட்ரவர்ஷியலா வச்சிருப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி 1 பேதுரு 3:18 கொலையுண்டு அவர் மரித்தார், யோனாவும் மரிச்சிட்டார். அதாங்க இன்னைக்கு ஒரு தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். ஒரு பிளைன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு அம்மா உட்காந்துருக்கு. அது அமெரிக்கால நம்பர் 1 ரிச்சஸ்ட் பிசினஸ் லேடி. இங்கெல்லாம் பிசினஸ் லேடி இருப்பாங்க, அந்த மாதிரி இது நம்பர் 1 லேடி. அது பக்கத்துல ஒரு நாஸ்திகன் உட்காந்துருக்காங்க. ஆனா அந்த அம்மா பார்த்து வணக்கம் வச்சு, மேடம் நீங்க இவங்க தானே? ஆமா நான் தான். அந்த அம்மா கையில பைபிள் வாசிச்சு உடனே இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்னம்மா நீ இவ்வளவு பாப்புலரா இருக்க, நீ பைபிளை வச்சு வாசிச்சுட்டு இருக்க, இது பொய் புஸ்தகமா அப்படின்ட்டு அந்த அம்மா வச்சுக்கிட்டு எதை வச்சு பார்த்துட்டு போய் யோனான்னு ஒருத்தர் இருக்கானா,
அவன் மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தானா, வெளியே வந்தோம் துப்பிடுச்சான், உயிர் வந்துருச்சான். என்ன நம்ப முடியுதா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த அம்மா சொல்லிச்சான், நான் பரலோகத்துக்கு போய் யோனாவை பார்ப்பேன். அப்ப நான் கேட்பேன், யோனா எனக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுவாரு. யோனா நரகத்துல இருந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எப்படி நரகத்துக்கு தான் போவ, நீ போய் யோனாட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு ஆன்சர். அல்டிமேட்லி யோனா உள்ள இருக்கும்போது செத்து போயிட்டார். எப்படி உறுதியா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு தன்னுடைய மரணத்தை, யோனாவுடைய அப்ப மறிக்கிறது அது என்னன்றதை மட்டும் பார்த்து நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். சரி, வாசிப்போம். யோனா 2வது அதிகாரம் 1 வசனத்தில் ஒவ்வொரு வசனமா பார்க்கணும். அந்த மீன் என் வயிற்றிலிருந்து யோனா பாருங்க 1:17 யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். அந்த மீன் வயிற்றில் யோனா இரவும் பகல் 3 நாள் இருந்தான். ஆனா உயிரோடு இருந்தான்னா பைபிள் உயிரோடு இருந்தான், அவ்வளவுதான். டெட் பாடி உள்ள இருந்துச்சு. சரி பார்ப்போம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குலிட்டேன். பாதாளத்தின் வயிறுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த சண்டே ஸ்கூல்ல எல்லாம் அந்த யோனா அந்த ஷிப் மேல நின்றுட்டு இருப்பாரு, வெளியில ஒரு மீன் வாயப்படுத்த போல இருக்கும், இவர் உழுந்தாரு, அதை மூடிடுச்சு. அது தப்பு. இவர் கடல்ல ஆழத்துக்கு போயிட்டார். 3 சமுத்திரம் நடு மையமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டேன், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உடைய வெள்ளங்களும் அலைகளும் என்னில் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். தண்ணீருக்குள் பிரயந்தம் நெருக்கின்ற ஆளி என்னை சூழ்ந்து கடல் பாசின் தலையை சுற்றி கொண்டது. பருவதங்களின் அடிவாரங்கள், இப்ப பருவதங்கள் அடிவாரம்னா கடலுக்கு கீழே நிறைய மலைகள் இருக்கு. அது யோனா பார்த்துட்டு சொல்றேன், இங்கெல்லாம் நான் போயிட்டார். பூமிக்கு தாழ்பால்கள் என்று எல்லாம் போயிட்டு என் ஆத்துமா தொய்ந்து போகிலே கர்த்தரை நினைத்தேன், அவ்வளவு விண்ணப்பம் பண்ணினேன். இதெல்லாம் அவர் அந்த உயிரோடு இருக்கிற நேரத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் பொய்யான மாதிரி. நானோ துதியின் சத்தத்தை முன்னாடி என்ன வந்துச்சு, துதியின் சத்தம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ரட்சணிய பாடல் சூழ்ந்து கொண்டது. அது போல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட்ல ஒரு ஃபியூ செகண்ட்ல இதெல்லாம் நடக்குது, டக் 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 டக்னு. அப்புறம் அவரு மூச்சு விட முடியாம இறந்துட்டார். எதுக்குள்ள ஆழத்துல போய் ஆளி சுத்திக்கிடுச்சு, டெட். இப்ப அப்படியே டெட் பாடி மேல வருது. மேல வருந்த போது அந்த மீன் அப்படியே வாயை திறந்து மூடிடுச்சு. எதுக்காக அந்த மீனுக்குள்ள அவர் போனார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் வெளியில இருந்தாருன்னா மற்ற மீன்கள்லாம் அவரை கடிச்சு 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 சதையெல்லாம் பிச்சு போயிருக்கும். மீன் குட்டி குட்டி மீன் வயிற்றுக்குள்ள போயிருப்பார். இப்ப பெரிய மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ள போனாரு. ரச்சனிய பாடல்கள் பாட ஆரம்பிச்சார். நானோ துதியின் சத்தத்தோடு உமக்கு பழியிடுவேன், நான் பண்ணுவேன். இதெல்லாம் சொல்றாரு. 3 நாள் ஆகுது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருங்கிற ஒரு மனிதனை செத்தப்பரை எழுப்பினாரா, உயிரோட போய் எழுப்பினாரா? செத்து 3 நாள் ஆயிடுச்சு. சகோதரிகள் சொல்றாங்க, 3 நாள் ஆயிடுச்சு. நாருமே ஆண்டவர்களுடைய வல்லமை. நாயினூர் போகும்போது ஒரு விதை வேண்டிய மகளை எழுப்புறார், மரித்தவனை. அது அவருடைய வல்லமை. யாவிரு மகளை மரித்த பொண்ணை எழுப்புறார். ஆண்டவருக்கு இது லேசாக அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைப்பது ஒரு நாளும் தடைப்படாதையா. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். துப்பு துப்பி வெளியில விடுகிறாரு. அப்படி எந்திரிச்சு நடக்கிறாரு. மரித்தவன் உயிரோட இருந்து போய் பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ண உடனே ஆண்டோடைய திட்டம் நிறைவேறும். ஆண்டவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவருடைய பிளானை மாற்ற மாட்டார், சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவார். இவர் மட்டும் ஒழுங்கா மரியாதையா நினைவு பட்டு போயிருந்தாலும் இந்த பிரச்சனை தேவையில்லை. ஆனா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி முடிப்போமா? மகா இரக்கமும் கருபேமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. கடல் பாசி என்னை சூழ்ந்து கொண்டது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்ய உதவி செய்யுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.